சென்னை மேயர் பிரியா அவங்க செஞ்ச படு மோசமான கேவலமான செயல். ஸோ மக்கள் எல்லாருமே இதை கேள்விப்பட்டால் கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்கள வெளுத்து வாங்கி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை செய்த மேயர் பிரியா. ஸோ இதை கேள்விப்பட்ட நம்ம முதலமைச்சரான விஜய் அவர்கள் கடுமையாக கடுமையாக ரொம்ப கோபத்தில் இருக்கார் மேயர் பிரியா அவங்க மேலே. ஸோ பிரியா அவங்களுடைய இந்த செயலால் கண்டிப்பாக மேயர் பதவி, அவங்களுடைய மேயர் பதவியே தற்போது பறிக்கப்படுறதுக்கான அந்த வேலையில், அதிரடி வேலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு வராரு. அப்படி மேயர் பிரியா அவங்க செஞ்ச மோசமான செயல், மக்கள் எல்லாருமே கோபப்படுற மாதிரி அவங்க செஞ்ச மோசமான படு கேவலமான செயல் தான் என்ன? இப்போ இதனால் முதல் ஆளாக முதல்வர் விஜய் அவர்கள் எதுக்காக மேயர் பிரியா அவங்க மேலே கோபம் பட்டிருக்காரு, அவங்களுடைய பதவி பறிக்கப்படணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் எதுக்காக இப்போ கோபப்பட்டிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாதம் 10ஆம் தேதி அவர் முதல்வராக பதவி எடுத்துக்கிட்டாரு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 10 நாளில் மேயர் பிரியா முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி எடுத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன வாழ்த்து கூட சொல்லலை. சோஷியல் மீடியாவில் கூட மேயர் பிரியா அப்படிப்பட்ட எந்த ஒரு வாழ்த்துமே முதல்வர் விஜய் அவர்களுக்கு பதிவு பண்ணலை. ஸோ பதிவு பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலுமே மேயர் பிரியா அவங்களுடைய வேலையை நம்ம தமிழ்நாடு அந்த மாநகராட்சியில் இன்னும் அவங்களுடைய வேலையை மேயர் பிரியா அவங்க துவங்கலை. அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் எதுவுமே இன்னும் அரசு அலுவலகத்துக்கு வந்து அந்த ரிப்பன் பில்டிங்க்கு வந்து மேயர் பிரியா அவங்களுடைய வேலையை தொடராமல் இருக்காங்க. இந்த 10 நாட்களாக மேயர் பிரியா அவங்க வராமல் லீவ் மோடில் இருக்காங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட முதல்வர் விஜய் அவர் பார்த்தீங்கன்னா நேரடியாக மேயர் பிரியா அவங்க கிட்ட ஆளை அனுப்பியிருக்காரு. ஆளை அனுப்பி மேயர் பிரியா அவங்க வேலையில் வரணும் அப்படின்னு மேயர் பிரியா அவங்களுக்கு முதல்வர் விஜய் அவர்களுடைய தரப்பை பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மேயர் பிரியா அவங்களுடைய தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 4ஆம் தேதிக்கு முன்னாடியே என்னுடைய காலில் வந்து எனக்கு அடிபட்டிருக்கு, நான் வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் என்னால் இப்போதைக்கு மேயர் பதவி என்னுடைய வேலையை செய்கிறதுக்காக நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி மேயர் பிரியா அவங்களுடைய தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ மேயர் பிரியா 4ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்து, அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு என்ன தேதி தான் 4ஆம் தேதி, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 16 நாட்கள் ஆயிடுச்சு. 16 நாட்களாக ரிப்பன் பில்டிங் பக்கமே வராத மேயர் பிரியா அவங்க செய்ய வேண்டிய, மக்களுக்காக அவங்க செய்ய வேண்டிய நிறையா வேலைகள் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. பத்தாக்குறைக்கு முதல்வர் தரப்பு அவங்க ஆளை அனுப்பி விசாரிச்சு வச்சா கூட அதுக்கும் சரியான பதில் சொல்லாமல் இருந்திருக்காங்க மேயர் பிரியா. ஸோ அப்படி நீ வராட்டி கூட பரவாயில்ல, துணை மேயர் இருப்பாங்க, எல்லா மேயருக்குமே பார்த்தீங்கன்னா துணை மேயர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த துணை மேயர் அவரையாவது அனுப்பி வைங்க. இங்கே ரிப்பன் பில்டிங்கில் மேயர் அவங்க செய்ய வேண்டிய வேலை, அதாவது மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்குது, அது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு முதல்வர் தரப்பு அவங்க கேட்டு அமிச்சா அந்த துணை மேயர் ரமேஷ் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேயே இந்தியாவிலேயே கிடையாது, வெளிநாட்டுக்கு போயிட்டாராம் அவர். ஸோ இப்படி திமுக தரப்பு அவங்களுடைய ஆதரவாளர்கள், முக்கியமாக அவங்களுடைய கட்சிக்காரராக இருக்கிற இந்த மேயர் பிரியா முதல்வர் விஜய் அவர்கள் இது வரைக்கும் அவர் பதவி எடுத்துக்கிட்டதுக்கு ஒரு வாழ்த்து செய்தி கூட கொடுக்கல. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு மேயர் செஞ்சே ஆகணும், முதல்வருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அதையும் செய்யலை மேயர் பிரியா. ஸோ அதாவது போய் தொலைது வேலையாவது வந்து செய்யும் மேயர் பிரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் செய்யாமல் மேயர் பிரியா எனக்கு அடிபட்டிருக்கு, இங்கே அடிபட்டிருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இது வரைக்கும் மேயர் பிரியா அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முட்டுக்காட்டையாக இருக்காங்க. ஸோ மேயர் பிரியா அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சுமார் சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட 200 வார்டு கவுன்சில் இருக்குது. அதில் 153 பேர் ஓட்டு போட்டு தான் மேயர் பிரியாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 153 வார்டு கவுன்சிலர்கள் அவங்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கப்பு சிப்புன்னு இருக்காங்க. எந்த ஒரு வார்டு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாமல் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதை கேட்ட முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் வேலை செய்யக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்தில் வேலை பண்ணுறவங்க எல்லாருமே கரெக்டாக 10 மணிக்கு வந்துடணும். கிட்டத்தட்ட 40 துறைக்கும் அதிகமாக இருக்குது தலைமைச் செயலகத்தில். அதில் வேலை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிளைகளாக பிரிஞ்சு சுமார் 5000த்துக்கும் அதிகமான பேர் தலைமைச் செயலகத்தை நம்பி அதனுடைய சம்மந்தப்பட்ட வேலையாட்களாக இருக்காங்க. இப்படி எல்லாருமே கரெக்டாக 10 மணியில் இருந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் உத்தரவு போட்டு அதிரடியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் ரிப்பன் பில்டிங்கில் வேலை செய்யக்கூடிய முக்கியமான அரசு அலுவலகம் அது, அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய மேயர் பிரியா கிட்டத்தட்ட 16 நாட்களாக அவங்க வேலைக்கு வரல.
முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பு எடுத்துட்டதுக்கு அப்புறமா கூட இன்னும் வேலைக்கு வராம அவங்க செய்ய வேண்டிய மக்கள் பணி நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே பெண்டிங்ல வச்சிருக்காங்க. சரி, அவங்களுக்கு காயம் இருக்கு, அவங்க விடுப்புல இருந்தாலுமே துணை மேயர் பதவியில் இருக்கிற ரமேஷ் அவராவது வந்து நிச்சயமா இந்த வேலை எல்லாத்தையுமே செய்து கொடுத்துருக்கணும். அவரும் செய்யாம இருக்காங்க. 150க்கும் அதிகமான வார்டு கவுன்சிலர்கள் அவங்களும் அவங்களுடைய வேலையை பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்ட முதல்வர் இப்ப மேயர் பிரியா அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அந்த முடிவை தற்போது எடுத்திருக்காரு. ஸோ ஒரு மேயரை முதலமைச்சர் அவர் எடுத்த எடுப்பிலேயே நீக்கிடலாமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வார்டு கவுன்சிலர்கள் அவங்க தான் மேயரை தேர்ந்தெடுக்கிறாங்க. வார்டு கவுன்சிலர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற மாதிரி தான் மேயர் அவங்கள பார்க்கப்படுது. அதனால ஒரு முதல்வர் நேரடியாக கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் மேயர் பிரியா அவங்க ஒழுங்கான நடவடிக்கை எடுக்காம எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாம அதிகப்படியான லீவ் போட்டிருக்காங்க. சரியா அவங்க வேலை செய்யலை அப்படின்னு அவங்க மேலே இருக்கிற ஒரு சில குற்றச்சாட்டுகள் அதை முன் வச்சு நிச்சயமா முதல்வர் பதவியில் இருக்கிறவங்க மேயர் பதவியை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நடக்காமல் இருக்கணும்னா மேயர் பிரியா அவங்க உடனடியாக அங்கே ரிப்பன் பில்டிங்க்கு வந்து அவங்களுடைய வேலையை செய்யணும். அவங்களுடைய வேலை நிறைய பெண்டிங்கில் இருக்குது, அது எல்லாத்தையுமே உடனடியாக எடுத்து பண்ணணும். அப்படி செய்ய தவறினாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பதவி நீக்கிறதுக்காக கொஞ்சமும் தயங்காது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு முதல்வர் தரப்பு அவங்க கிட்ட இருந்து மேயர் பிரியா அவங்களுக்கு அதிரடியான மெசேஜ் தகவல் அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவலை பார்த்துட்டு உடனே பயந்து மேயர் பிரியா இல்லைனா துணை மேயராவது வந்து அவங்களுடைய வேலையை மக்களுக்காக செஞ்சாங்க அப்படின்னா 2 பேருடைய பதவி தப்பிக்கும். இல்லை நாங்கள் திராவிட மாடல் கட்சி மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இன்னும் அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக மேயர் பிரியா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போவே முதல்வர் தரப்பு. ஸோ தலைமைச் செயலகத்தில் எல்லாரையுமே அதிரடி காட்டிக்கிட்டு இருக்க நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ மேயர் பிரியா முக்கியமாக திமுக பிரதிநிதி அவங்க பதவிக்கு ஆப்பு வைக்கும் வேலையில் தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.